ஓம் சாந்தி 8/12/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை பாபாவை நினைக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும். படிப்பின் சாரமே நினைவாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அத்தீந்திரிய சுகம் பாடப்பட்டுள்ளது ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறீர்கள். இப்போது உங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்மஸ் ஆகும். உங்களுக்கு பகவான் படிப்பை கற்பிக்கின்றார். இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறென்ன இருக்கும்? இது ஒவ்வொரு நாளுக்குமான குஷியாகும். ஆகையால் உங்களுடைய அத்தீந்திரிய சுகம்தான் மகிமை பாடப்பட்டுள்ளது. பாடல்: கண்ணில்லாதவருக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் 3வது கண்ணை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. எனவே இப்போது குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. பக்தி மார்க்கமே இருட்டு வழி என்று பாபா இப்போது புரிய வைத்துள்ளார். எப்படி இரவில் வெளிச்சம் இருப்பதில்லை எனும்போது மனிதர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல் என்று பாடப்படுகிறது. எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சத்யுகத்தில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இப்போது உங்களுக்கு வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா வந்து முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகம் மாறப்போகிறது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். உலகம் மாறப்போகிறது என்ற பாடல் கூட உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாவம், மனிதர்களுக்கு உலகம் எப்போது மாறப்போகிறது, எப்படி மாறப்போகிறது, யார் மாற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஞானம் எனும் 3வது கண் இல்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு 3வது கண் கிடைத்துள்ளது. அதன் மூலம் நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீர்கள். மேலும் இந்த ஞானம் எனும் சாக்கரின் இனிப்பு பொருள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எப்படி கொஞ்சம் சாக்கரின் கூட மிகவும் இனிப்புள்ளதாக இருக்குமோ அதுபோல ஞானத்தின் இந்த 2 சொற்கள் மன் மனாபவ, இவைதான் அனைத்திலும் இனிமையான பொருட்களாகும். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். பாபா வருகிறார், வந்து வழி சொல்கின்றார். எங்கே செல்வதற்கான வழியை கூறுகின்றார்? சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழியாகும். எனவே குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சி எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. மகிழ்ச்சி என்பது புதிய உலகத்தில் கொண்டாடப்படுகிறதல்லவா? இது முற்றிலும் சாதாரணமான விஷயமாகும். பழைய உலகத்தில் மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது? பழைய உலகத்தில் மனிதர்கள் ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது தமோ பிரதானமான உலகமாகும். இங்கே மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? சத்யுகத்தை பற்றிய ஞானம் யாரிடத்திலும் இல்லை. ஆகையினால் பாவம் இங்கே குஷியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், கிறிஸ்மஸ் பண்டிகையை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். பாபா கூறுகின்றார், ஒருவேளை மகிழ்ச்சியை பற்றி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய குழந்தைகளிடம் வந்து கேளுங்கள். ஏனென்றால் பாபா மிகவும் சகஜமான வழியை கூறிக்கொண்டிருக்கின்றார். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே, தங்களுடைய தொழில் போன்ற கடமைகளை செய்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள். எப்படி பிரியதர்ஷினிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களும் கூட தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே ஒருவர் மற்றவரை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். லைலா மஜ்னு, ஹீரா ராஞ்சாவை போல அவர்களுக்கு காட்சி கூட ஏற்படுகிறது. அவர்கள் விகாரத்திற்காக ஒருவர் மற்றவருடைய பிரியமானவர்களாக ஆவதில்லை. அவர்களுடைய அன்பு புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் மற்றவருக்கு பிரியமானவராக ஆகிறார்கள். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட விஷயமில்லை. நீங்கள் இங்கே ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் அந்த பிரியமானவருக்கு பிரியதர்ஷினிகளாக இருக்கிறீர்கள். அந்த பிரியதர்ஷன் உங்களுக்கு பிரியதர்ஷினியாக ஆவதில்லை. ஹே பகவானே, கண் இல்லாதவருக்கு வந்து வழி காட்டுங்கள் என்று நீங்கள் அவரை இங்கே வருமாறு அழைக்கிறீர்கள். நீங்கள் அரைக்கல்பம் அழைத்தீர்கள். எப்போது துக்கம் அதிகமாகிறதோ அப்போது
அதிகமாக அழைத்தீர்கள். அதிக துக்கத்தில் அதிகமாக நினைவு செய்பவர்களும் இருக்கிறார்கள். இப்போது நினைவு செய்பவர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைக்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளதல்லவா? காலம் செல்ல செல்ல அதிகமாக தமோ பிரதானமாகிக் கொண்டே செல்கிறது. அல்லது தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. பாபாவை பின்பற்றி பாபாவிற்கு சமமாக சேவை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா என்று தன்னைத்தானே மதிப்பிட வேண்டும். 2. பாபாவின் டைரக்ஷன் படி நடந்து மகாவீரராக ஆக வேண்டும். எப்படி பாபா ஆத்மாக்களை பார்க்கின்றாரோ, ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றாரோ, அதே போல ஆத்மா சகோதர சகோதரர்களை பார்த்து பேச வேண்டும். வரதானம். சிரேஷ்டமான தன்மையின் ஆதாரத்தினால் சமீபத்தன்மையின் மூலம் கல்பத்தின் மிக உயர்ந்த பலனை பெறக்கூடிய சிறப்பான நடிகர் ஆகுக. சிரேஷ்டமான தன்மை, அதாவது உயர்ந்த தன்மையின் ஆதாரத்தினால் சமீப நிலையை கொண்டு வருவதன் மூலம் கல்பத்தின் மிக உயர்ந்த பலனை பெறக்கூடிய விசேஷமான நடிகர் ஆகுக. விளக்கம். இந்த புதிய பிறவியில் சிரேஷ்டமான தன்மைக்கான ஆதாரங்கள் 2 விஷயங்கள் ஆகும். ஒன்று சதா பரோபகாரியாக இருப்பது, 2வது பால பிரம்மச்சாரியாக இருப்பது. எந்த குழந்தைகள் இந்த 2 விஷயங்களிலும் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் தொடர்ந்து இருப்பார்களோ, எந்தவிதமான தூய்மைக்கும் அடிக்கடி பங்கம் ஏற்படாமல் உலகிற்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும் என்றென்றும் உபகாரியாக இருப்பார்களோ, அத்தகைய விசேஷமான நடிகர்கள்தான் பாப்தாதாவின் அருகே எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்களுக்கான பலனும் முழு கல்பத்திற்கும் உயர்வாகவே அமைகின்றது. ஸ்லோகன். எண்ணம் வீணானால் மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணாக ஆகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத் நிலையை அனுபவம் செய்வதற்காக ஞானத்தை கேட்பது மற்றும் சொல்லுவதுடன் கூடவே இப்போது பிரம்மா பாபாவிற்கு சமமாக விலகிய அசரீரி நிலையின் பயிற்சியில் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும். பிரம்மா பாபா வாழ்நாளில் இருக்கும்போதே கர்மாத்தீத்த நிலையை அடைவதற்கு முன்பே நடைமுறை வாழ்க்கையில் அன்பாகவும் விலகியும் இருந்து நேருக்கு நேராக அனுபவம் செய்ய வைத்தார். அவர் சேவையையோ எந்த செயலையோ விட்டுவிடவில்லை. ஆனால் இறுதி நாள் கூட குழந்தைகளின் சேவை அனைத்தையும் செய்து முடித்தார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.